பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கைதான 9 பேருக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னும் அவர்களுடைய தண்டனை குறித்தான விவரம் இன்று மதியத்திற்குள் வெளியாகும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோவையை அடுத்த பொள்ளாச்சியில இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் தொடர்பா பாதிக்கப்பட்ட இளம் பெண் ஒருத்தர் கடந்த 2019 பிப்ரவரி மாதம் பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல்துறையில புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, ஹேரன்பால், அருளானந்தம் மற்றும் அருண்குமார் இந்த 9 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில அடைக்கப்பட்டாங்க. இந்த வழக்கு பொள்ளாச்சி மகளிர் காவல் நிலையத்துல இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா 2019 ஏப்ரல் 25 சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது. வழக்குடைய முதல் குற்றப்பத்திரிகை 2019 மே 24 தாக்கல் செய்யப்பட்டுச்சு. கூடுதல் குற்றப்பத்திரிகை 2021 பிப்ரவரி, செப்டம்பர் ஆகிய மாதங்கள்ல தாக்கல் செய்யப்பட்டுச்சு. வழக்கு விசாரணை தாமதம் ஏற்பட்டதை தொடர்ந்து சிறப்பு ஏற்பாடா கோவை மகளிர் நீதிமன்றத்துல தனி அறையில விசாரிக்கப்பட்டு வந்தது. வழக்குல பாதிக்கப்பட்ட 8 பெண்கள்ல ஒருத்தர் தவிர மீதம் இருக்கக்கூடிய 7 பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதன் பேரில கடந்த 2023 பிப்ரவரி 24 முதல் நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில சாட்சி விசாரணை தொடங்கி நடந்து வந்துச்சு. கைதான 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கோவை மகளிர் நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை முழுவதும் வீடியோ கான்பரன்சிங் முறையில நடத்தப்பட்டு வந்துச்சு. மூடப்பட்ட தனி அறையில விசாரணையும் நடந்துச்சு. விசாரணையில ஆஜராகக்கூடிய சாட்சிகள், நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் அப்படின்னு இவர்களை தவிர வேற யாருமே அனுமதிக்கப்படல. அண்மையில கைதான 9 பேரும் கோவை மகளிர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டாங்க. அவங்க கிட்ட நீதிபதி நந்தினி தேவி சாட்சி விசாரணை குறித்து தனித்தனியா சுமார் 50 கேள்விகளை கேட்டாங்க. தொடர்ந்து எதிர்த்தரப்பு சாட்சி விசாரணைக்காக பொள்ளாச்சி நகர சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை இருப்பிட மருத்துவர்கிட்ட விசாரணையும் நடந்துச்சு. வழக்குல அரசு மற்றும் எதிர்த்தரப்பு விசாரணை முடிவடைந்த நிலையில வழக்கின் தீர்ப்பு மே 13 அதாவது இன்று வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்குல தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவிய கரூர் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உத்தரவிட்டிருந்தார். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஆரம்பம் முதல் விசாரணை நடத்தி வரக்கூடிய நீதிபதி நந்தினி தேவி மறு உத்தரவு வரும் வரைக்கும் அதே நீதிமன்றத்துல பணிபுரிவார் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தெரிவிச்சிருந்தார். இதுக்கிடையில பொள்ளாச்சி பாலியல் வழக்குல மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதன்படி இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. கைதான 9 பேரும் இன்று காலை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. முழு தீர்ப்பும் இன்று மதியத்திற்குள் வெளியாகும் அப்படின்னு நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்குது. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல தீர்ப்பு வழங்கப்படுவதை முன்னிட்டு நீதிமன்றத்துல நேற்று மாலை முதலே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருது.